relationships are never meant to last. Hi guys, welcome to Chennai Geeks. It's me Kane here and நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஜூக்கோவோட லைஃப் ஸ்டோரி தான். அதாவது ஜூக்கோ வந்து ஃபயர் நேஷன்லேருந்து பேனிஷ் பண்ணப்பட்டான் இல்லையா, வெளியே அனுப்பப்பட்டான் இல்லையா, அதுலேருந்து ஜூக்கோ அவதாரை மீட் பண்ணுற வரைக்கும் ஒரு லாங் கேப் இருக்குது. பல வருஷம் ட்ராவல் இருக்குது. ஜூக்கோ அண்ட் அங்கிள் ஐரோ இவங்களாம் பல வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க அவதாரை தேடி. இந்த ட்ராவலிங் அப்போ நம்ம ஜூக்கோக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரி வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜூக்கோவோட கேரக்டர் வந்து வேறு லெவலில் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பவும் போல் ஐரோ வேறு லெவல் பண்ணியிருப்பாரு இந்த ஸ்டோரியில். ஸோ அதனால தான் எனக்கு வந்து இது க்ளோஸ் டு ஹார்ட் ஸ்டோரி. பட் இது வந்து என்ன சொல்கிறது, அவதார் மூவி வந்துச்சு இல்லையா, அதோட ப்ரீக்வல் தான். பட் அவதார் மூவி ஸ்க்ரூ பண்ண மாதிரி இந்த காமிக் வந்து ஸ்க்ரூ பண்ணல. இது வந்து சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த காமிக்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப பேசாமல் நம்ம டேரெக்டாக கதைக்குள்ள போயிடலாம். இப்போ என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபயர் நேஷன் வர்சஸ் எர்த் கிங்டம் இந்த பேட்டில் வந்து ரொம்ப நாளாக நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் அப்போ ஃபயர் நேஷன் வந்து ஒரு பிளான் போடுவாங்க. அதாவது அவங்களோட சோல்ஜர்ஸையே பெயிட்டாக யூஸ் பண்ணி எர்த் கிங்டம் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரியான பிளான் ஒன்று போடுவாங்க. அந்த பிளான் போடுறப்போ ஜூக்கோவும் அந்த இடத்துல தான் இருப்பான். ஸோ அப்போ ஜூக்கோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்மளோட சோல்ஜர்ஸ் எதுக்கு நம்ம பெயிட்டாக யூஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி ஜூக்கோ வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிடுவான். இதை வந்து ஃபயர் லார்ட் ஓசை வந்து கேட்டுவாரு. ஜூக்கோ வந்து என்னதான் பிரின்ஸா இருந்தாலும் அவர் வந்து ஃபயர் நேஷன் ஜெனரேட்டர்ஸ் வந்து பேசும்போது குறுக்க பேசிட்டாரு, அவங்களோட பிளானை வந்து இன்டரப்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜூக்கோ வந்து நம்ம ரூல்ஸ் எல்லாம் மீறிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிடுவாங்க. அண்ட் அப்போ ஃபயர் லார்ட் ஓசை என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜூக்கோ வந்து அக்னி காய்க்கு வந்து இன்வைட் பண்ணுவார். இந்த அக்னி காய்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு டூயல் ஆட்டம். அதாவது ரெண்டு பேருக்கு வந்து என்ன சொல்றது, ரெண்டு பேருக்கு முட்டிக்கிஸ் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சிங்கிள்ஸ் வந்து ஃபயர் நேஷன்ல இப்படி தான் போட்டுப்பாங்க. ஸோ சிம்பிளா சொல்ல போனா இது ஃபயர் நேஷனோட ஒரு சிங்கிள்ஸ். அண்ட் அதே சமயத்தில் ஜூக்கோ மேலே எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு வந்துடும். ஏன்னா அதாவது ஜூக்கோ வந்து ஃபயர் நேஷன் ஜெனரல்ஸ்க்கு வந்து மரியாதை கொடுக்காம பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து எல்லாரும் மத்தியிலையும் அடிப்படும். இது வந்து ஜூக்கோக்கு வந்து ஒரு பெரிய அவமானமாக போயிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜூக்கோவோட மரியாதை வந்து அந்த இடத்துல ரொம்ப கம்மியாகிடும். பிரின்ஸ் ஜூக்கோ வந்து இதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு பிரின்ஸாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இந்த விஷயத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜூக்கோவோட மரியாதை அந்த இடத்துல கம்மியாயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா தான் ஜூக்கோக்கு ரிலீஸ் ஆகும் அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அக்னி காயில் அவன் யார் கூட சண்டை போட போறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவன் அப்பா கூட. ஜூக்கோ வந்து அவங்க அப்பா அடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து அழுதுட்டு இருப்பான். ஸோ என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருப்பான். பட் ஃபயர் லார்ட் ஓசை வந்து அதை கேட்குற மாதிரி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜூக்கோவோட ஒரு பார்ட் ஆஃப் த ஃபேஸ் வந்து எரிச்சு விட்டுருவாரு, இதான் அவனுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜூக்கோ வந்து ஃபயர் நேஷன் விட்டு பேனிஷ் பண்ணிடுவார். இதுக்கு மேலே நீ இந்த நேஷனுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேனிஷ் பண்ணிடுவாரு. அண்ட் இந்த சண்டையில் வந்து ஜூக்கோக்கு பயங்கரமான ஃபயர் டேமேஜ் ஏற்பட்டிருக்கும். அண்ட் அவனுக்கு மெடிக்கேஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறமா ஜூக்கோ வந்து அந்த பேலஸ் விட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகும். அவன் இப்போ ஃபயர் நேஷன் விட்டு எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவதாரை கண்டுபிடிக்க போகிறான். ஏன்னா இந்த ஃபயர் நேஷனில் ஜூக்கோவோட மரியாதை சுத்தமாக கெட்டு போச்சு. அவனுக்கு வந்து அந்த மரியாதை, அந்த ஹானர் அப்படிங்கிறது இந்த ஃபயர் நேஷனில் சுத்தமாக கிடையாது. அவனோட மரியாதையை அவன் மீட்கிறதுக்காக அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவதாரை கண்டுபிடிச்சிட்டு ஃபயர் லார்ட் ஓசை கிட்ட வந்து ஒப்படைக்க போகிறான். அப்படி ஒப்படைச்சா அவனோட மரியாதை வந்து திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறது ஜூக்கோட நம்பிக்கை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாருமே அவதாரை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவதாரை யார் கண்டுபிடிச்சாலுமே அது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இப்போ கருதப்பட்டுச்சு. அதே மாதிரி ஜூக்கோ என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவனோட பேலஸ் விட்டு வெளியே வந்துடுறான். ஸோ வெளியே வந்துட்டு அவன் அதே மாதிரி பீப்புள் கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறான். அதாவது நான் வந்து ஒரு மிஷனுக்கு போகிறேன், ஸோ அவதாரை போய் கண்டுபிடிக்க போகிறேன், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் கிட்ட கேட்குறான். அதாவது அங்கே இருக்க லோக்கல் மக்கள் கிட்ட கேட்குறான். பட் யாருமே அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ண தயாரா இல்லை. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவதார் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து இந்த உலகத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னை வந்து ஃபயர் லார்ட் நம்ம நாட்டை விட்டு பேனிஷ் பண்ணிட்டாரு, நீ ஒரு லூசர், உன்னை நம்பி நாங்கள் எப்படி வரது அப்படிங்கிற மாதிரி எல்லா மக்களுமே நம்ம ஜூக்கோ அசிங்கப்படுத்திடுவாங்க. ஸோ ஜூக்கோ பயங்கரமாக அசிங்கப்படுவான். அண்ட் ஜூக்கோக்கு வந்து தங்குறதுக்கு வேற இடமும் இல்லை. அண்ட் அவன் எங்கே போகணும் எப்படி போகணும் எதுவுமே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருப்பான். அவன் நைட் வந்து பிளாட்ஃபார்மில் தான் படுத்து தூங்குவான். அடுத்த நாள் காலையில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜூக்கோ மீட் பண்ண அசுலா வருவான். ஸோ அசுலா வந்து யாருக்குமே தெரியாமல் சீக்ரெட்டாக வருவான். வந்து ஜூக்கோ கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், உனக்காக நான் அப்பா கிட்ட பேசுகிறேன், பட் எனக்காக நீ ஒன்றே தான் பண்ணி ஆகணும், உங்களோட காயத்தை வந்து பத்திரமா பார்த்துக்கோ, ஸோ அதை வந்து சீக்கிரமாக ஹீல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அசுலா சொல்லுவா. ஸோ அசுலா வந்து ஜூக்கோட தங்கச்சி தானே, ஸோ அவளுக்கு அந்த பாசம்லாம் இருக்கும். ஸோ அதனால உடம்பு நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அசுலா அந்த இடத்த விட்டு போயிடுவா. அண்ட் அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜூக்கோக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும் அசுலா கிட்ட இருந்து. அதாவது அசுலா வந்து அவங்க அப்பா ஃபயர் லார்ட் ஓசை கிட்ட பேசி ஜூக்கோக்கு வந்து ஒரு கப்பல் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ரூ ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜூக்கோ கூட டிராவல் பண்ணுறதுக்காக ஃபயர் லார்ட் ஓசை வந்து அங்கிள் ஐரோவே அமைச்சு வச்சிருப்பாரு. ஸோ ஐரோ வந்து இத்தனை வருஷமா என்ன சொல்றது பேலஸ்ல சும்மா தான் இருந்திருப்பாரு. அதனால ஐரோ வந்து இங்க இருந்து பிரயோஜனம் இல்லை, அவரும் ஜூக்கோ கூட போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபயர் லார்ட் ஓசை வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு வச்சிருப்பாரு. அண்ட் இவங்க ரெண்டு பேர் கூட ஜி அப்படிங்கிற ஒரு ஜெனரலும் இருப்பாரு. ஸோ இவரோட க்ரூ மெம்பர்ஸ் தான் இந்த கப்பலை வந்து ஓட்ட போறாங்க. அண்ட் இந்த ஜி யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவர் வந்து அங்கிள் ஐரோ கூட பாசிங் சைட் பேட்டில் நடந்திருக்கும் இல்லையா, அந்த பேட்டில் சர்வ் பண்ணுவார். அண்ட் ஜி வந்து ஐரோக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் ஐரோ வந்து ஜியை சூஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் இதுக்கப்புறம் தான் ஜூக்கோ, ஐரோ அண்ட் ஜியோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே அவதாரை தேடி போவாங்க. அதாவது யாருக்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜூக்கோக்காக. ஜூக்கோட ஹானர் வந்து மறுபடியும் மீட்கிறதுக்காக இவங்க அவதாரை தேடி போயிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க ஃபர்ஸ்ட் எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெஸ்டர்ன் ஏர் டெம்பிள் இருக்கு இல்லையா, அங்க போறாங்க. அங்க போயிட்டு ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. பட் அங்கேயும் எந்த ஒரு க்ளூமே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லா ஏர் நோமேட்ஸையும் ஃபயர் நேஷன் வந்து கொண்டுட்டாங்க இல்லையா. ஸோ ஏர் நோமேட்ஸ் வந்து சுத்தமா இல்லை. அண்ட் அப்பதான் ஐரோ வந்து ஜூக்கோ பார்ப்பாரு. ஸோ ஜூக்கோ வந்து எந்த ஒரு ரெஸ்ட்டுமே எடுக்காம அவனை அவதாரை
கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது குறிக்கோளோட இருப்பான். இதை பார்த்தோம் ஐரோவே செமையா பயந்துருவாரு. இவன் இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்காம போயிட்டு இருந்தா உடம்பு கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஐரோ வந்து ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாரு. அப்பதான் ஐரோ வந்து ஜூகோ கிட்ட சொல்லுவாரு, நீ வந்து ரெஸ்ட் எடு, நம்ம அவதார பொறுமையா கண்டுபிடிச்சிக்கலாம், உன்னோட ஊன் கூட இன்னும் ஹீல் ஆகல, இந்த நிலைமையில போச்சு அப்படின்னா உன்னோட ஊண்டு வந்து ஹீல் ஆகிறதுக்கு ரொம்ப காலம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஐரோ வந்து ஜூகோ கிட்ட சொல்லுவாரு. பட் என்ன இருந்தாலும் ஜூகோ வந்து ஐரோட பேச்சை மதிக்க மாட்டான். ஸோ இதுக்கப்புறமா தான் ஐரோ அண்ட் ஜூகோ இவங்க 2 பேருக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வரும். இது வரைக்குமே ஜூகோ வந்து ஐரோ ஒரு தொல்லையா தான் பார்ப்பான். ஏன் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா பாசிங்ஸ் பேட்டிலுக்கு அப்புறமா ஐரோ வந்து சோம்பேறி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் நேஷன் ஃபுல்லா பேசிட்டு இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு பேட்டிலுமே பார்ட்டிசிபேட் பண்றது இல்லை அண்ட் எந்த ஒரு வார் ஸ்ட்ராட்டஜியும் அவர் வந்து கொடுக்க மாட்டாரு. ஸோ இந்த மாதிரி அங்கிள் ஐரோ பத்தி ஃபயர் நேஷன்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜூகோ என்ன நினைச்சிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்கிள் ஐரோக்கு வந்து வயசாயிடுச்சு, ஸோ அதனால தான் அவர் பழைய மாதிரி ஆக்டிவா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜூகோ நினைச்சிட்டு இருப்பான். அண்ட் அப்பதான் அங்கிள் ஐரோ வந்து சொல்லுவாரு, நம்ம ஃபயர் டெம்பிள் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம், ஃபயர் டெம்பிள் வந்து பழைய அவதார்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஸோ அது மூலியமா நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் ஐரோ அண்ட் இவங்க க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே ஃபயர் நேஷன்ல இருக்க ஃபயர் டெம்பிள் நோக்கி போறாங்க. அண்ட் அந்த டெம்பிளுக்கு போனா ஜூகோ வந்து அங்க பழைய அவதாரங்களை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து லேர்ன் பண்றான். யார் யார் எங்க இருந்தாங்க அண்ட் என்னென்னலாம் பண்ணலாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்றான். பட் அவனுக்கு வந்து கடைசியா காணாம போன அவதாரை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஸோ இங்கேயும் ஜூகோக்கு வந்து ஒரு பெரிய தோல்வி தான். அண்ட் அப்பதான் ஜூகோ அங்க யாரை பாக்குறான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஃபயர் பிரீஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, அதாவது ஃபயர் சேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அண்ட் இந்த ஃபயர் சேஜஸ் எல்லாம் பயங்கரமா ஃபயர் பெண்டிங் பண்ணி ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த ட்ரைனிங் பார்த்தோன்னா ஜூகோக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். அண்ட் அப்பதான் ஜூகோ அங்க இருக்கிற ஒரு ஃபயர் சேஜ் கிட்ட போயிட்டு நீங்க எனக்கு இதை கத்து கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றது ஒரு ஆணையிடுவான். ஏன்னா அவன் வந்து பிரின்ஸ் தானே, ஸோ அவனுக்கு இந்த மாதிரி ஆணையிட்டே பழகி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆணையிட்டோன்னா அந்த ஃபயர் சேஜுக்குலாம் சமகாண்டாயிடும். அந்த ஃபயர் சேஜ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ வந்து இதுக்கு மேலே பிரின்ஸ் கிடையாது, உன்னை வந்து ஃபயர் நேஷன் விட்டு பேனிஷ் பண்ணிட்டாங்க, இப்போ வந்து நீ வெறும் ஜூகோ தான், உன்னை வந்து நாங்கள் பிரின்ஸ் ஜூகோன்னு கூட கூப்பிட மாட்டோம், ஸோ நீ எப்படி எங்களுக்கு கமாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூகோ கேட்டுருவாங்க. அண்ட் இது வந்து ஜூகோ சமகாண்ட் ஆகிடும். அண்ட் ஜூகோ வந்து அந்த ஃபயர் சேஜ் கூட சண்டை போடும்போது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்கிள் ஐரோ வந்து இந்த சண்டையை தடுத்துருவாரு. ஸோ நீங்க 2 பேரும் சண்டை போட்டு தேவையில்ல, நான் வந்து உனக்கு நல்ல டெக்னிக்ஸ்லாம் கற்றுத்தரேன் அப்படின்னு மாதிரி அந்த சண்டையை சமாதானமாக்கி அவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ இங்கேயும் ஜூகோக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல அவதாரை பத்தி. அண்ட் அதுக்கப்புறமா தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜூகோ வந்து அவனோட பேண்டேஜ் ரிமூவ் பண்ணுவான். பார்த்தா அவன் ஃபேஸ்ல வந்து அந்த பெரிய ஸ்கார் இருக்கும். ஸோ ஜூகோக்கு வந்து என்ன சொல்றது இப்போ அந்த ஸ்காரை மறைக்கும் அவனுக்கு வேற வழி இல்லை, ஏன்னா இந்த ஸ்காரோட தான் அவன் சுற்றி ஆகணும். ஸோ அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு இதுக்கு மேலே பேண்டேஜ் தேவையில்லை, நான் இந்த ஸ்காரோடய சுற்றுறேன், ஸோ அப்பதான் எனக்கு வந்து பழகும். அண்ட் இது வந்து இன்னுமே என்ன வெறியாக்கும், அவதாரை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னமும் ஒர்க் பண்ணுவேன் இந்த ஸ்காரை டெய்லி பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி அவன் அந்த பேண்டேஜை கழட்டிட்டு அவன் பேண்டேஜே போடாம இதுக்கப்புறம் ஜூகோ வந்து சுத்திக்கிட்டு இருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் ஜூகோட டீம் என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் ஏர் டெம்பிளுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. பட் அவங்களுக்கு ஈஸ்டர்ன் ஏர் டெம்பிளுக்கு போறதுக்கான மேப் இருக்காது. அண்ட் அவங்க இருக்க ஃபயர் காலனியோட ஜெனரல் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கன்கு அப்படிங்கிற ஒருத்தன் தான். அண்ட் இந்த கன்கு கிட்ட போய் கேட்கறாங்க எங்களுக்கு வந்து மேப் கிடைக்குமா, அதாவது ஈஸ்டர்ன் ஏர் டெம்பிளுக்கு போறதுக்கான மேப் வந்து உங்ககிட்ட வந்து போரோ பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பட் அந்த கன்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்னெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். நம்ம ஜூகோ வந்து பிரின்ஸ் கிடையாது இல்லையா, அதனால அவன் ஆர்டர் கூட பண்ண முடியாது. அதனால தான் கன்கு வந்து ஓவரா பேசிட்டு அந்த இடத்துக்கு போயிடுவான். அண்ட் அன்னைக்கு வந்து அந்த ஃபயர் காலனில வந்து ஃபயர் ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுவாங்க. ஸோ அதனால நம்ம அங்கிள் ஐரோ அண்ட் ஜியோட க்ரூலாம் இருப்பாங்க இல்லையா, இவங்களாம் எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாங்கள் போயிட்டு அந்த ஃபயர் ஃபெஸ்டிவல் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபயர் ஃபெஸ்டிவல் பார்க்கறதுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஜூகோ மட்டும் தான் தனியாக அவனோட கப்பலில் இருப்பான். அண்ட் அப்பதான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜூகோவோட கப்பலுக்கு ரெட் மாஸ்க் போட்டு ஒருத்தன் வரான். அண்ட் அந்த ரெட் மாஸ்க் போட்டு என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜூகோ கிட்ட இருந்த வெப்பன் சப்ளைஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அவங்களோட கப்பல்ல திருடிட்டு ஓடி போயிடுறான். அண்ட் ஜூகோ வந்து இவனை பிடிக்கிறதுக்காக ஓடி போயிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ரெட் மாஸ்க் போட்டவன் இந்த ஃபயர் ஃபெஸ்டிவல் இருந்த கூட்டத்துல காணாம போயிடுறான். ஜூகோவால அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. அண்ட் அப்பதான் ஜூகோ வந்து அங்க இருந்த மக்கள் கிட்ட கேட்கறான், நீங்க இந்த மாதிரி ரெட் மாஸ்க் போட்ட யாரையாவது பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அண்ட் அப்பதான் அவங்க சொல்றாங்க இந்த ரெட் மாஸ்க் அப்படிங்கிறது வந்து ஒரு மித், அதாவது பழங்காலத்து கதை ஒண்ணு, அதாவது இருக்கிறவங்க கிட்ட இருந்து திருடி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறவங்க தான் இந்த ரெட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அவனை நீங்க பாத்தீங்கன்னா உங்க அதிர்ஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்பதான் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ரெட் மாஸ்க் போட்டவன் வந்து கமாண்டர் கன்கு கீழே தான் ஒர்க் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை கேட்டோம்னா ஜூகோக்கு ஒண்ணுமே புரியாது, இவன் எதுக்கு கமாண்டர் கீழே ஒர்க் பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அண்ட் அப்பதான் அங்கிள் ஐரோ அண்ட் அவரோட குரூ மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் அங்க வந்து ஒரு பிளே பார்த்துட்டு இருப்பாங்க, அதாவது ஒரு நாடகத்தை பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த ஸ்ட்ரீட் பிளே மாதிரி. அப்போ ஜூகோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஸ்ட்ரீட் பிளேல இருக்க ஒரு ஹீரோ பாக்குறான். பார்த்தா இவனோட பாடி லாங்குவேஜும் அந்த ரெட் மாஸ்க் போட்டு ஒருத்தவன் தான் சொன்னேன் இல்லையா, அவனோட பாடி லாங்குவேஜும் சேமா இருக்கும். இதை பார்த்தோன்னா ஜூகோ கண்டுபிடிச்சிடறான், ஓகே இவன் தான் நம்மளோட சப்ளைஸ் எல்லாம் திருந்தவன், அண்ட் இவன் வந்து நம்ம கண்டிப்பா பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளே முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த டென்ட்ல போயிட்டு மேக்கப்லாம் மாத்துவாங்க இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு அவனை பிடிச்சி கேட்கறான், ஸோ நீ தானே எங்களோட ஷிப்புக்கு வந்த, நீ தானே வந்து திருடிட்டு போன, உண்மையை சொல்ல அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவனும் ஒத்துக்கிறான், ஆமா நான் தான் திருடிட்டு போனேன், ஸோ நான் வந்து ஒன்றும் கெட்டவன் கிடையாது, நான் வந்து இருக்கிறவங்க கிட்ட திருடி இல்லாதவங்க கிட்ட கொடுப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இங்க இருக்க கமாண்டர் கன்கு கீழே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அவர் சொல்ற சில ஜாப்ஸ் வந்து நான் பண்ணி கொடுப்பேன் அவருக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் அப்பதான் சொல்லுவான் என் பேர் தான் ஹாங் ஷெங், அண்ட் நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜூகோ கிட்ட சொல்லுவான். ஹாங் ஷெங்குக்கு வந்து தெரியும், அதாவது ஜூகோக்கு வந்து மேப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாங் ஷெங்குக்கு தெரியும். அண்ட் அதை வச்சு ஹாங் ஷெங் என்ன கேட்பான் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபயர் நேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பெனட்ரேட் பண்ண போறோம், அதாவது அந்த ஃபயர் காலனியில் இருக்க ஹெட் குவார்டர்ஸ் வந்து பெனட்ரேட் பண்ணி அங்க வந்து உனக்கு தேவையான
தேவையான அந்த மேப்பையும் நீ எடுத்துக்கோ, அண்ட் அங்கே வந்து எனக்கு தேவையான ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் வந்து எனக்கு தேவைப்படுது, நான் வந்து அதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க 2 பேரும் பிளான் பண்றாங்க. அண்ட் ஜூகோக்கு வேற வழி இல்லை, ஏன்னா ஜூகோ வந்து அவதார கண்டுபிடிச்சாகணும். ஸோ அதுக்காக அவன் வந்து ஏர் டெம்பிளுக்கு போய் ஆகணும், அதுக்காக அவனுக்கு அந்த மேப் தேவை. ஸோ ஜூகோவும் இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான். அண்ட் அப்பதான் ஹாங்ஷங் என்ன கொடுக்குறான் அப்படின்னா ஜூகோக்கு வந்து ஒரு மாஸ்க் கொடுக்குறான். ஸோ இவன் வந்து அந்த ரெட் ஸ்பிரிட்டோட மாஸ்க் மாட்டிட்டு இவனுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நார்மல் மாஸ்க் மாதிரி ஒரு மாஸ்க் கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் அந்த ஹெட் குவார்டர்ஸ்க்கு போறாங்க. அதே மாதிரி அந்த ஹெட் குவார்டர்ஸ் வந்து பெனட்ரேட் பண்ணிட்டு ஜூகோ வந்து அவனுக்கு தேவையான மேப் எடுத்துறான். அண்ட் ஹாங்ஷங் யாரை கூட்டு வரான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு சின்ன பையனை கூட்டு வருவான். ஸோ கூட்டிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சு இவங்களோட டென்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ டென்ட்டுக்கு வந்தோடனே ஹாங்ஷங் என்ன சொல்லுவான் அப்படின்னா நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி, நான் இந்த கண்ட்ரியை விட்டு தப்பிச்சு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அண்ட் அப்பதான் ஜூகோ கேட்பான், நீ வந்து ஃபயர் நேஷனுக்கு வந்து ஒரு பெரிய துரோகம் பண்ற, நீ என்னதான் இருந்தாலும் ஃபயர் நேஷனோட ஒரு ஆளு, ஸோ நீ வந்து இந்த கண்ட்ரியை விட்டு ஓடி போன அப்படின்னா இது வந்து நம்ம கண்ட்ரிக்கு நீ செய்யற ஒரு பீட்ரேயல், அண்ட் உன்னை வந்து ஒரு தேச துரோகியா தான் எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா ஹாங்ஷங் வந்து என்ன சொல்றது ஒரு நல்ல சோல்ஜர், அவன் வந்து ஃபயர் நேஷன் ஆர்மியில இருந்தாலும் பட் அவன் வந்து எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் நேஷன் ஆர்மி விட்டு வந்திருப்பான். பட் என்னதான் அவன் அதை விட்டுட்டு வந்தாலுமே இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாப்ஸ் எல்லாம் அவனுக்கு கொடுப்பாங்க ஃபயர் நேஷன் கிட்ட இருந்து, ஏன்னா இவன் வந்து ஒரு ஸ்கில்டு சோல்ஜர் அப்படிங்கிறதால. அண்ட் அப்புறம் ஜூகோ சொல்லுவான், நீ வந்து ஃபயர் நேஷன் விட்டு போன அப்படின்னா அது ஃபயர் நேஷனோட லாஸ் தான், ஸோ நீ எப்படி போகலாம், ஃபயர் லார்ட் ஓசாய் வந்து உங்களெல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஸோ நீங்க வந்து இந்த ஃபயர் நேஷனோட குடிமக்கள் அண்ட் இந்த மாதிரி எல்லாருமே டிசைட் பண்ணீங்க அப்படின்னா வெளியே இருக்கவங்களாம் ஃபயர் நேஷன் பத்தி தப்பா நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஜூகோ சொல்லுவான். ஸோ ஜூகோக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும், அதாவது ஃபயர் லார்ட் ஓசாய் வந்து ஃபயர் நேஷன்ல இருக்க மக்கள் வந்து நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். பட் அது வந்து ஒரு கம்ப்ளீட்லி என்ன சொல்றது அந்த அளவுக்கு உண்மை கிடையாது. சில மக்களுக்கு வந்து அது தேவையில்லை, சில மக்களுக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கை தான் தேவை, அதாவது வார் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் தேவை. அண்ட் அப்பதான் ஹாங்ஷங் வந்து சொல்லுவான், என்னோட ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு இந்த உலகத்தில் இருக்க ஒரே சொந்தம் வந்து என்னோட பையன் தான், ஸோ நான் வந்து வாரில் போய் சண்டை போட்டு நான் இறந்துட்டேன் அப்படின்னா இந்த பையனை யார் பார்த்துப்பா, எனக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு, அதாவது என்னோட பையனை வந்து நான் காப்பாற்றி ஆகணும். ஸோ என்னோட பையனுக்கு முன்னாடி இந்த ஃபயர் நேஷன் வந்து என் கண்ணுக்கு தெரியல, என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பையன் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஹாங்ஷங் வந்து சொல்லிடுவாங்க. அண்ட் இதை கேட்டோன்னு ஜூகோ வந்து சமாதானம். ஜூகோக்கு வந்து இந்த ஹியூமன்ஸ் ரிலேஷன்ஷிப் இதை பற்றிலாம் புரியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபயர் லார்ட் ஓசாய் வந்து சின்ன வயசுல இருந்தே ஜூகோ வந்து அந்த மாதிரி வளர்த்திருப்பாரு. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான காரணம். அவனை பொறுத்த வரைக்கும் எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாதிரி தான், அதாவது அவனோட நாட்டோட நன்மைக்காக யார் வேணா சாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ல இருப்பான் ஜூகோ. அதனால ஜூகோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் போயிட்டு கமாண்டர் குன்கு கிட்ட சொல்ல போறேன், நீ இந்த நாட்டை விட்டு தப்பிக்கிறதுக்குள்ள கமாண்டர் குன்கு வந்து உன்னை கேப்சர் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே ஓடுவான். ஸோ ஓடும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஜூகோ வந்து சமாதானத்துல இருப்பான். அவனுக்கு என்னன்னு தெரியாது, அவனோட ஆங்கர் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் அவன் அந்த மாதிரி ஒரு கோவப்பட்டிருக்கவே மாட்டான். அந்த ஃபைனலா என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா காட்டுக்கு நடுவில் வந்து பயங்கரமா கட்டிடலாம். கத்தும் போது அவன் கரெக்டா ஃபயரையும் ரிலீஸ் பண்ணிடுறான், அண்ட் காடே பத்தி எரியுது. ஸோ இப்பதான் ஜூகோ வந்து அவனோட கோவத்தை வந்து கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்றான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஹாங்ஷங் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அவனோட பையனை வந்து எப்படி பாத்துக்கணும், அவனோட பையன் தான் அவனுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றானோ. நம்ம ஜூகோட அப்பா வந்து இது கம்ப்ளீட்லி ஆப்போசிட். ஜூகோட அப்பாவோட தாட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஃபயர் நேஷன் தான் நம்மளுக்கு முக்கியம், அண்ட் நம்ம இந்த வார்ல தான் வின் பண்ணோம், அதுக்காக என்னோட பையனா இருந்தாலும் நான் கொல்றதுக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் வந்து ஜூகோட அப்பா, அதாவது நம்ம ஃபயர் லார்ட் ஓசாய். அண்ட் ஃபயர் லார்ட் ஓசாய் அண்ட் ஹாங்ஷங் இவங்க 2 பேருக்கும் ஒரு கம்பேரிசன் போயிட்டு இருக்கும், அதாவது ஜூகோட மைண்ட்ல. ஸோ இந்த பையனோட அப்பா வந்து இப்படி இருக்காங்க, நம்மளோட அப்பா வந்து இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு தாட் தான் ஜூகோ வந்து அவனோட கோவத்தை வந்து அப்படியே கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணிடுவான். அண்ட் ரிலீஸ் பண்ண என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த காடே பத்தி எரியும். அண்ட் அப்பதான் அங்க வந்து அங்கிள் ஐரோ வருவாரு. ஐரோ வந்து என்ன சொல்வார் அப்படின்னா நீ வந்து உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும் ஜூகோ, உன்னோட உயிர் வந்து உனக்கு ரொம்ப முக்கியம், நீ உயிரோட இருந்தாதான் அவதாரை கண்டுபிடிக்க முடியும், ஸோ அதனால நீ உன்னோட கோவத்தை கட்டுப்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் ஐரோ வந்து சொல்லுவாரு. அண்ட் அப்பதான் ஜூகோ வந்து செம்ம கோவத்தில் இருப்பான் இல்லையா. ஜூகோ வந்து அங்கிள் ஐரோ பத்தி கத்தி விட்டுருவான். ஸோ நீங்க வந்து ஒரு ஃபெயிலியர், ஸோ எல்லாருக்குமே தெரியும் நீங்க தான் அடுத்த ஃபயர் லார்ட் ஆக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் உங்க பையன் இறந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து ரொம்ப வீக் ஆயிட்டீங்க, உங்களை எல்லாருமே டிராகன் ஆஃப் த வெஸ்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க பெருமையா, பட் இப்போ எல்லாருமே உங்களை வந்து வீக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூப்பிடுறாங்க. உங்களோட ஹானர் எங்க போச்சு அங்கிள், உங்களோட ஹானர் வந்து ஃபயர் நேஷன்ல காணாமலே போச்சு, என்னோட ஹானரும் அப்படி போக நான் விரும்பல, எனக்கு வந்து என்னோட ஹானர் மறுபடியும் வேணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ண ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜூகோ வந்து அங்கிள் ஐரோ பார்த்து பயங்கரமா கத்திடுவான். அண்ட் அங்கிள் ஐரோ வந்து பயங்கரமா ஹர்ட் ஆயிடுவாரு இதுல, ஏன்னா அங்கிள் ஐரோட பையனை பத்தி அவன் பேசியிருப்பான் இல்லையா. ஸோ அதனால அங்கிள் ஐரோவும் கொஞ்சம் என்ன சொல்றது மூடி ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுவாரு. அண்ட் அதுக்கப்புறமா எல்லாருமே கப்பலுக்கு போயிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜூகோ எந்திரிக்கும் போது ஜூகோ பக்கத்துல வந்து ஒரு லெட்டர் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஹாங்ஷன் இருக்கான் இல்லையா, அவன் யூஸ் பண்ண ஸ்வாடும் அங்கதான் இருக்கும். ஸோ அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன காப்பாத்தினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கும். இதை பார்த்தோன்னா ஜூகோ வந்து ஆட்டோமேட்டிக்கா அழுக ஆரம்பிச்சிடும். யான்னு ஜூகோக்கும் தெரியாது. எனக்கமா ஜூகோ வந்து அவனோட என்ன சொல்றது அப்பாவோட பாசத்துக்காக ஏங்கிட்டு இருந்தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ ஹாங்ஷங் அண்ட் அவனோட பையனோட பாசத்தை பார்த்தோன்னே ஜூகோக்கு வந்து புரிஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்பா வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து இப்போதான் ஜூகோக்கு ஏற்படும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜூகோ வந்து அவனோட மிஸ்டேக் வந்து ரியலைஸ் பண்றான். அதாவது அங்கிள் ஐரோ ஹர்ட் பண்ணான் இல்லையா, ஸோ அதை வந்து ரியலைஸ் பண்றான். அண்ட் அங்கிள் ஐரோ கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஜூகோவோட ப்ரைடு வந்து அவனை தடுத்துரும். ஏன்னா கமான் அவன் வந்து பிரின்ஸ் இல்லையா, அண்ட் அவனுக்கு வந்து எப்படி அதை கன்வே பண்ணணும், எப்படி சாரி கேட்கணும் அப்படிங்கிறது தெரியாது ஜூகோக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருக்கும் தான் ஜூகோ. அண்ட் கொஞ்சம் வாரம் கழிச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்கிள் ஐரோ ஜூகோ கிட்ட நார்மலா பேச ஆரம்பிச்சிருவாரு. கமான் ஏன்னா அங்கிள் ஐரோ வந்து வைஸ் பர்சன், ஸோ இந்த மாதிரி கோவத்தெல்லாம் வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண போறது இல்லை உலகத்துல அப்படிங்கிறது அங்கிள் ஐரோக்கு தெரியும். ஸோ அதனால நார்மலா ஜூகோ கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாரு. என்னதான் ஹர்ட் பண்ணாலும் கமான் ஜூகோ வந்து அவரோட நெஃப்யூ இல்லையா, அதனால பேச ஆரம்பிச்சிருவாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஜூகோ அண்ட் அவங்களோட டீம் எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஈஸ்டர்ன் ஏர் டெம்பிள் போயிடுறாங்க. ஸோ ஈஸ்டர்ன் ஏர் டெம்பிளுக்கு போயிட்டு அவதார் இருக்கான அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஜூகோ யாரை மீட் பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குரு பட்டிக்கு இருக்காரு இல்லையா. ஸோ இவர் வந்து மீட் பண்றான். அண்ட் இவர் வந்து அவதாருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். சீரிஸ் பார்த்து நீங்க
தெரியும். அண்ட் இந்த குரு பாட்டியை பார்த்தோன்னா நம்ம ஜூகோக்கு வந்து கன்ஃபார்மே ஆயிடுச்சு, அதாவது இவன் தான் அவதார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைத்தியக்காரத்தனமா நம்புவான். ஏன்னா குரு பாட்டிக்கு வந்து பாக்குறதுக்கு வந்து பழைய ஆளா இருப்பாரு, அதாவது வயசானவரா இருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வயசா பேசுவாரு. அண்ட் அதே சமயத்துல இவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, எனக்கும் ஏர் நோமேட்ஸ்க்கும் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இது எல்லாத்தையுமே நம்ம ஜூகோ வந்து லிங்க் பண்ணிடுவான். ஸோ லிங்க் பண்ணி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இவன் தான் அவதார், இத்தனை நாள் வெளி உலகத்துக்கு வராம இந்த இடத்துல இவன் ஒழிஞ்சிட்டு இருந்திருக்கான். ஸோ அதனால தான் இவன் இவ்வளவு வீக்கா இருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் நம்ம கிட்ட எந்த ஒரு ஏர் பெண்டிங்கும் பண்ணாம தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ நான் இவனை கண்டிப்பா கேப்சர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு பட்டிக்கு வந்து துரத்திட்டு போயிட்டு இருப்பான் நம்ம ஜூகோ. அண்ட் குரு பட்டிக்கு என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் வந்து அவதார் கிடையாது, நான் வந்து ஏர் நோமோடும் கிடையாது, விட்டுற சாமி அப்படின்னு சொல்லிட்டு குரு பட்டிக்கு ஓடிட்டு இருப்பாரு. அண்ட் கடைசியா நம்ம ஜூகோ என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு குரு பட்டிக்கு பிடிச்சி கட்டி போட்டு, உன்னை நான் விட மாட்டேன் அவதார், ஸோ நீ தான் அவதார்னு எனக்கு தெரியும், உன்னை நான் பிடிச்சிட்டேன், ஸோ நான் ஃபயர் லார்ட் ஓசாய்க்கு வந்து கால் பண்ண போறேன், ஸோ எல்லாருமே இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா கத்துவான். அண்ட் இதை பார்த்தோன்னா ஐரோ வந்து அங்க வந்துருவாரு. ஸோ ஜூகோ கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஜூகோ நீ கொஞ்சம் பொறுமையா இரு, கொஞ்சம் யோசிச்சு பாரு, இவர் வந்து அவதாரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவரை விடு, அவரை நீ ஹர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. பட் ஜூகோ வந்து கேட்கற மாதிரியே இல்லை, இவன் தான் அவதார், இவன் வந்து நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான், இவனை பாருங்க இத்தனை நாள் இவன் இங்கதான் ஒழிஞ்சிட்டு இருக்கான், அண்ட் நம்மளுக்கு பயந்து தான் இவன் இத்தனை நாள் இங்க ஒழிஞ்சிட்டு இருக்கான், ஸோ இவன் தான் அவதாரா இருக்கும், இவன் மேல நம்ம எலிமெண்டல் டெஸ்ட் வந்து பண்ணலாம், ஸோ பண்ணா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜூகோ வந்து பைத்தியக்காரத்தனமா வளருவான். இதை பார்த்தோன்னா அங்கிள் ஐரோ வந்து கோவத்தோட திட்டிடுவாரு ஜூகோ நீ உன்னோட கண்ட்ரோலுக்கு வா, நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்க அப்படி மாதிரி அங்கிள் ஐரோ வந்து ஜூகோ திட்டிடுவாரு. அப்பதான் ஜூகோக்கு புரிய வரும் இவன் வந்து அவதார் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜூகோ வந்து அவதார் கண்டுபிடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு வெறியில இருப்பான் இல்லையா, அந்த வெறி அவன் அப்படின்னு சொல்றது ஒரு பைத்தியக்கார ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு போயிருக்கும். மட்டும் அங்கிள் வந்து அங்க இல்ல அப்படின்னா அந்த குரு பட்டிக்கோட நிலைமை மோசமாயிருக்கும். அண்ட் அதுக்குமா குரு பட்டிக்கு வந்து அங்கிள் காப்பாத்தி விட்டுருவாரு. காப்பாத்திட்டு குரு பட்டிக்கு வந்து நன்றி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுவான். அண்ட் அப்பதான் அங்கிள் ஐரோ வந்து ஜூகோ கிட்ட சொல்லுவாரு, கொஞ்சமாச்சு யோசிச்சு பாரு ஜூகோ, ஒரு பிரின்ஸ் மாதிரி நடந்துக்கோ, கொஞ்சம் யோசி, நீ யோசிக்கவே மாட்டேற, நீ ஃபுல்லா கோவத்துல இருக்க, அண்ட் அது மட்டும் இல்லாம நீ அவதார கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூடத்தனமான வெறியில இருக்க அப்படிங்கிற மாதிரி அங்கிள் ஐரோ வந்து ஜூகோ பார்த்து சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் அதுவும் உண்மைதான், ஏன்னா ஜூகோ வந்து கம்ப்ளீட்லி ஒரு பிளைண்ட் ஸ்டேட்ல தான் இருப்பான். அவனுக்கு வந்து அவதார கண்டுபிடிச்சாகணும், ஸோ அது மட்டும் தான் ஒரே ஒரு குறிக்கோள். அண்ட் அவனோட ஹானர் வந்து மீட் ஆகணும் ஃபயர் நேஷன்ல. அண்ட் அப்பதான் ஜூகோ வந்து அங்கிள் ஐரோ பார்த்து கேட்பான், அங்கிள் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்தீங்க இதுக்கு முன்னாடி, நீங்க தான் ஃபயர் நேஷனோட ஃபயர் லார்ட் ஆக போறதா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க, எதுக்கு அதை ரெஃப்யூஸ் பண்ணீங்க, அண்ட் உங்களோட ஹானர் எங்க போச்சு, நீங்க ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டீங்க, உங்களோட ஹானர் வந்து இப்போ ஃபயர் நேஷன் சுத்தமா இல்ல, அதே மாதிரி தான் என்னோட ஹானரும் இப்போ ஃபயர் நேஷன் சுத்தமா இல்ல, என்ன யாருமே ஃபயர் நேஷன்ல மதிக்க மாட்டாங்க, என்னோட மதிப்பு தேவை அப்படின்னா நான் அவதார கண்டுபிடிச்சு ஆகணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜூகோ வந்து அழ ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அப்பதான் ஜூகோட என்ன சொல்றது எமோஷன் வந்து அப்படியே கம்ப்ளீட்லி பர்ஸ்ட் ஆகும். அண்ட் ஜூகோ அழுதுகிட்டே அங்கிள் கிட்ட கேட்பான், ஒரு வேளை அவதார் அப்படிங்கிற ஒருத்தர் இல்லவே இல்லை, அண்ட் அவனை வந்து யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல, என்னாலே அவனை கண்டுபிடிக்க முடியல, அப்படின்னா என்ன பண்றது, என்னோட ஹானர் வந்து இப்படியே இருந்துருவான், நான் இப்படியே செத்துருவானா அப்படிங்கிற மாதிரி ஜூகோ வந்து அங்கிள் ஐரோ கிட்ட கேட்பான். அண்ட் அப்பதான் அங்கிள் ஐரோ சொல்லுவாரு, என்னோட பையன் இறந்ததுக்கு அப்புறமா நான் இந்த உலகத்துல எல்லாத்தையுமே இழந்ததான் ஃபீல் பண்ணேன், ஏன்னா என்னோட பையன் தான் எல்லாமே நான் வாழ்ந்துட்டேன், அவன் இல்லாத இந்த உலகத்துல நான் எப்படி வாழ்வேன் நீ யோசிச்சு பாரு, அண்ட் நான் எல்லாத்தையுமே இழந்ததால ஃபயர் லார்ட் அப்படிங்கிற பட்டம் வந்து எனக்கு ஒரு பெரிய பட்டமாவே இல்லை, எனக்கு எல்லாமே இருந்தது வந்து என்னோட பையன் தான், அவனே இல்லாத இந்த உலகத்துல இந்த ஃபயர் லார்ட் அப்படிங்கிற பட்டத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன், ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டு நான் என்ன பண்ண போறேன், என்னதான் நான் என்னோட பையனை இழந்திருந்தாலும் நான் வந்து இன்னும் வாழ்ந்துகிட்டே தான் இருக்கேன். அதே மாதிரி தான் ஜூகோ நீ வந்து உன்னோட வீடை இழந்துட்டேன், உன்னோட ஃபேமிலி இழந்துட்டேன், அண்ட் முக்கியமா உன்னோட ஹானரை இழந்துட்ட ஃபயர் நேஷன்ல, நீயும் வாழ்ந்தாகணும் ஜூகோ, நீ வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், அண்ட் அது மட்டும் இல்லாம உன்னோட வில் அண்ட் ஸ்பிரிட்ஸ்க்கான பேலன்ஸ் வந்து நீ தான் கண்டுபிடிச்சாகணும், அந்த பேலன்ஸ் இருந்தா மட்டும்தான் உன்னால உன்னோட ஹானர் வந்து மீட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கிள் வந்து சொல்லுவாரு. அண்ட் அப்பதான் ஜூகோ வந்து அங்கிளை கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டு இருப்பான். ஏன்னா ஜூகோக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியாது, அவதார் அப்படிங்கிற வந்து இல்லாம போயிட்டானா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்லயே ஜூகோ இருப்பான். அண்ட் அங்கிள் ஐரோ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே ஜூகோ வந்து ரியலைஸ் பண்ண வைக்கும், அவன் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கான் இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்பதான் அங்கிள் சொல்லுவாரு, நம்மளுக்கு வந்து இந்த ஜேர்னி வந்து ஒரு நல்ல ஜேர்னியா இருக்கும் ஜூகோ, அண்ட் இந்த ஜேர்னில வந்து நீ யாரு அப்படிங்கறத வந்து கண்டுபிடிப்பேன், அதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்றேன், எனக்கு வந்து அவதார் தேவையில்லை, எனக்கு வந்து பழைய ஜூகோ வேணும் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் ஐரோ வந்து சொல்லுவாரு. ஏன்னா பழைய ஜூகோ வந்து இப்ப எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ நீங்களே நினைச்சு பாருங்க, ஜூகோ வந்து இந்த காமிக் ஸ்டார்டிங்ல வந்து எப்படி இருந்தான், அதாவது யாருமே ஹர்ட் ஆகக்கூடாது, ஸோ எந்த ஒரு சோல்ஜருமே ஹர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்த ஜூகோ இப்போ யாரை வேணா ஹர்ட் பண்ணலாம், அதாவது ஒரு தாத்தாவை அடிக்கிற அளவுக்கு ஜூகோ வந்துட்டான். ஸோ அதனால தான் என்ன சொல்றது, பழைய ஜூகோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் ஐரோ சொல்லுவாரு. அண்ட் இதுக்கப்புறமா தான் அங்கிள் ஐரோ அண்ட் ஜூகோ இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா பில்ட் ஆகும். அண்ட் அன்னைக்கு நைட் இவங்க தூங்கும் போது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குரு பட்டிக்கு இருக்காரு, அவர் வந்து மறுபடியும் வந்து ஜூகோ பார்ப்பாரு. ஜூகோ பார்த்துட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா, உன்னோட டெஸ்டினியும் அவதாரோட டெஸ்டினியும் கனெக்ட் ஆயிருக்கு, என்னால பழைய அவதாரோட ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் மூலமா அதை பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம குரு பட்டிக்கு வந்து சொல்லுவாரு. இதை கேட்டோம் ஜூகோ வந்து சமாகாண்ட் ஆயிடும். ஸோ ஜூகோ வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என்ன கலாய்க்காமங்க இந்த ஓடி போயிடு, என்னோட அங்கிள் மட்டும் இல்லை அப்படின்னா அவனை அடிச்சு போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குரு பட்டிக்கு பத்தி சொல்லிடுவான். அண்ட் அதுக்கப்புறம் குரு பட்டிக்கும் சரி உன்னோட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாரு. அண்ட் அப்பதான் அங்கிள் அங்க வருவார். அங்கிள் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் இந்த குரு வந்து நம்புறேன், மேபி இவர் சொல்றது வந்து உண்மையா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் இதுக்கப்புறமா கொஞ்சம் மாசம் வந்து நிம்மதியா போவோம் ஜூகோக்கு. ஏன்னா ஜூகோ வந்து புது மனுஷனா மாறிக்கிட்டு இருப்பான், அதாவது பழைய ஜூகோ வந்து கம்பேக் ஆயிட்டு இருப்பான். அவன் எந்திரிக்கும் போது அவனோட பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லாம சிரிச்சுட்டு எந்திரிப்பான். அண்ட் அவன் அங்கிள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவன் க்ரூமேட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரி அவனோட வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்கும் கொஞ்சம் மாசம். இது எல்லாமே மாறும் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபயர் நேஷனோட கப்பல்ல இருந்து ஒரு சிக்னல் ஒன்று பார்ப்பான் இல்லையா ஜூகோ, அதாவது அவதார் ட்ரிகர் பண்ண சிக்னலை பார்ப்பான் இல்லையா, அதுக்கப்புறமா பழைய ஜூகோ வந்து மறுபடியும்
அவனுக்குள்ள வந்துருவான். ஸோ இதுக்கப்புறம் ஜூக்கோ வந்து இது கண்டிப்பா அவதாரா தான் இருக்கும், அவனை நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டிராவல் ஆரம்பிக்கிறான். ஸோ இதான் கைஸ் ஜூக்கோட லைஃப் ஹிஸ்டரி. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜூக்கோட ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் மாதிரியே நான் சொல்லுவேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் அங்கிள் ஐரோட லைஃப் ஹிஸ்டரியும் போடுறேன். ஸோ இதுலேயே அங்கிள் ஐரோட நிறைய கதை வந்துடுச்சு, பட் நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, அதனால தான் சைலண்டாக இருந்துட்டேன். ஸோ மேபி நான் ஃபியூச்சரில் அங்கிள் ஐரோட கதையும் போடுறேன், அதுவும் சூப்பராக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் நான் அவதாரோட காமிக்ஸ் எல்லாம் ஒன்று கம்ப்ளீட் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவதாரோட காமிக்ஸ் பண்ண சொல்லிட்டு, ரீட் பண்ணேன். ஸோ அதனால தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். சப்ஸ்கிரைப் டு சென்னை கீக்ஸ். பீஸ்.